கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே தனஸ்தானத்திலே வந்த சனி பகவான், தனஸ்தானத்திலே வருகின்ற சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 2ஆம் வீட்டில் வந்து நிறைய பணவரவை அள்ளி தருகிறார், பணப்பிராப்தி தனப்பிராப்தியை தருகிறார். 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சுக்கிரன் வீட்டிலே 7க்குடைய சூரியனும் 5க்குடைய புதனுமாக சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீடு என்பது சுக்கிரனுடைய வீடு, பாதகாதிபதி வீடு. பாதகாதிபதி வீட்டில் இவங்கெல்லாம் இருக்கும்போது என்னென்னா பாதகங்களை நிறைய தருகிறார். அதே மாதிரி உங்களுக்கு சூரிய பகவான் 7க்குடையவர் யோகாதிபதியோடு சேர்றதுனால வெளிநாட்டு யோகங்கள் சம்பந்தங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குரு பகவானே 5லிருந்து யோகஸ்தானத்தில் அமர்வதால் புத்திர பிராப்தியில் எந்த குறையும் இருக்காது. குழந்தைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறவங்க, ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான யோகமாக இந்த மாதம் அமையும். 5ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து யோகமான வீடு. 5லே இருக்கக்கூடிய குரு 5லிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். 5லிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 5லிருந்து 9ஆம் பார்வையாக உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பை பார்க்கிறார். லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். ராகு பகவான் உடம்புலே உட்கார்ந்துருக்கார். முக்கியமான விஷயமே இதுதான். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது ராகு என்ன பண்ணுவார்னா சிற்றின்பங்களில் மனதை செலுத்துவார். ராகு பகவான் சிற்றின்பங்கள், ஏதேனும் ஒரு தீய பழக்கங்கள், தேவையில்லாத பப்பு பார்ட்டி போன்ற விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணுவார். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறார் இந்த ராகு பகவான். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்வையினாலே அதெல்லாம் சரியாகுது. மீனராசிக்காரர்களுக்கு போன வருடம் நடந்த அதே விஷயந்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். ராசியில் ராகு வர்றது அப்படிங்கிறது வந்து லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை உருவாக்கும். லிவரே போயிடும். கும்பராசிக்காரர்கள் யாராவது சிற்றின்பங்களில் ஈடுபட்டிங்கன்னா சுத்தம் மறந்துட வேண்டியதான். அப்போது ராசியில் ராகு வருகிறார், டைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உண்டாக்குறார். அதை குரு பகவான் பார்த்து அதை காம்பன்சேட் பண்ணுறார். இதெல்லாம் ஏற்படும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மே மாத பலன்கள் கும்பராசிக்குன்னா 5ல் வந்த குருவும், அதே மாதிரி சூரியன் 4ஆம் இடத்துல வந்த சூரியனும் புதனும் எல்லாருமா சேர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்த போகிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். மே மாத பலன்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நண்பர்களே, இந்த மே மாதம் மிக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாதமாக கருதப்படுகிறது. என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ முக்கியமான ஒரு மாதமா என்றால், ஏனென்றால் உங்களுக்கு இந்த மாதம்தான் குரு பயிற்சியும் நடக்கிறது, ராகு கேது பயிற்சியும் நடக்கிறது. சனி பயிற்சி ஏற்கனவே மார்ச் மாதம் நடந்துருச்சு, அதை விட்டுருங்க. குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடக்கிறது. ஆக இந்த 2 பயிற்சிகளும் நடக்கின்ற இந்த மாதத்தை ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக கருதுகிறோம். ஒரு விஷயம் நண்பர்களே, குரு பயிற்சி எங்கே நடக்குது? ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார். தட் வி நோ. புதனுடைய வீடு அப்படிங்கிறது டிஜிட்டல் வீடு என்று அழைக்கப்படுகிறது. டிஜிட்டல் வீடு. இந்த புதனுடைய வீட்டுக்கே குரு பகவான் வரும் பொழுது டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் அதிகமாகும். தொழில்நுட்பங்கள், ஏஐ, தகவல் தொழில்நுட்பம், ஆப்பு. என் பிஸ்னஸ் ரொம்ப நாளாக வெப்சைட் மட்டும் வச்சுருக்கேன் சார், எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் அப்ளிகேஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணுங்க, ஒரு அப்ளிகேஷன் உருவாகும். அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில்நுட்பம், வீடியோ திரையில் நான் தோன்றி யார் கிளைண்ட் நானே டைரெக்டாக பேச போகிறேன், கிளைண்ட்டுக்கிட்ட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் உருவாகும். ஒலி சம்மந்தப்பட்ட வித்தகங்கள்லாம் ஏற்படும். சவுண்டில், லைட்டில், மின்னணு பரிமாற்றங்களில் வேறு லெவலில் நீங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுவீங்க. சார் இன்னைக்கு நாள் பிஸ்னஸ், நான் ஒரு நாளைக்கே உலகத்தினுடைய அத்தனை தொழிலதிபர்கள்ட்டையும் பேசுகிறேன், எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறேன். அவர்கள் அத்தனை பேர் சொல்கிற தகவல் ஒன்றே தான், உலகம் கைக்குள் வந்து விட்டது. டிவியெல்லாம் திறந்தாச்சு, டிவியை விட்டு உலகம் வெளியே வந்தாச்சு. உலகம் இப்போ மொபைலுக்குள்ளே முழுகியாச்சு. அடுத்து மொபைலை விட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு தான் நமக்கு தெரியல. புதிதாக ஒரு டிவைஸ் மொபைலை மறக்கிறக்கடி மாதிரி வந்தால் அதுக்கு இப்போ பயங்கர டிமாண்டு. அந்த மாதிரி உலகம் அடுத்த படியை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பித்து விட்டது என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் நம்ம சொல்கிறோம் வரிசையாக. ஒவ்வொருத்தருக்கு யோகமான இடங்கள்லாம் சொல்கிறோம். கும்பத்துக்கு 5 அது மாதிரிலாம் நிறையா. குரு பயிற்சியால் நடக்கக்கூடிய யோகங்கள்லாம் நம்ம நிறைய பேசணும். அதே மாதிரி சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய யோகங்கள்னு குறிப்பிடப்பட்ட சில ராசிகளுக்கெல்லாம் பேசணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கியாச்சு, மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி தொடங்கியாச்சு, எல்லாம் பேசணும். ராகு கேது பயிற்சியை பற்றி நிறைய இடங்களில் பேசலை. ராகு கேது பயிற்சி இந்த மாதத்தில் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் எழுந்தருளுகிறார். 2மே பாம்பு கிரகம். இவர்கள் கும்பத்தில் வருகின்ற ராகு என்ன தருகிறார்? சனியுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ராகு நிறைய சோதனைகளை தருகிறார். சிம்மத்தில் வரக்கூடிய கேது என்ன தருகிறார்? நிறைய சோதனைகளை தருகிறார். இவர்கள் இருவருமே உங்களுக்கு பிரச்சனை. ராகு கேது 2 பேருமே
இவர்களுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது? மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இன்னொரு விஷயம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிரன் வந்து மீனத்திலேயே தங்கி விடுகிறார் ஒரு 2 மாதத்துக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலே இருக்கிறார். ஏன் அப்படி ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே தெரில, அவரை தான் போய் கேட்கணும். ரொம்ப நாள் ஓவர் ஸ்டேவா அங்கேயே ஸ்டே பண்ணுறார். இந்த பக்கம் என்னடான்னா, இவர் யார், நம்ம செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்கார். ஏன் ரொம்ப நாள் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் தெரில, அவரை தான் கேட்கணும். சில விஷயங்கள் அந்தந்த கிரகங்களை தான் கேட்கணும். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்கார். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பெரிய ரிமார்க்கபிள் விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சம் பெற்றவர் நகர்ந்து புதனோடு சேர்ந்து ரிஷபத்துக்கு வந்துடுறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. இப்போ ஒரு பரல் மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு பரல்னா என்ன சொல்லுவோம்ல, கழுத்தில் போடுற அந்த முத்து பரல், அந்த பரல் மாதிரி. கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி, என்ன மேஷம் மட்டும் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கு. ரிஷபத்தில் யார் இருக்கா? சூரியனும் புதனும். மிதுனத்திலே உங்களுக்கு வந்து இவர் குரு வந்துடுறார். கடகத்தில் செவ்வாய் வந்துடுறார். சிம்மத்தில் கேது வந்துடுறார். எல்லா முக்கியமான கிரகங்களும் பாருங்கள் லாக் ஆயிடுச்சு. எல்லா முக்கியமான கிரகங்களும் விட்டு போன கிரகம்னு எதுவும் கிடையாது. எல்லா கிரகங்களும் இதுக்குள்ளேயே தான் இருக்கு. மீனத்தில் யார் இருக்கா? சுக்கிரனும் சனியும். எல்லா கிரகங்களும் இருக்கு பாருங்க. இதில் மிஸ் ஆன கிரகம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போது உங்களுக்கு இந்த ராகு கேதுக்குள்ளேயே எல்லாம் வந்துடுதுங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சந்திரன் மட்டும்தான் அப்பப்போ வெளியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி எல்லாருமே ராகு கேதுக்குள்ளேயே வந்துடுறாங்க. இதை நிறைய கிரகங்கள், நிறைய பேர் அதை சொல்ல மறந்துடுறீங்க. நிறைய பலன்களில் ஜோதிடர்களே கூட மிஸ் பண்ணுறீங்க. என்னென்னா, நல்லா கவனிங்க. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது, இந்த 2 பேருக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் வந்துடுது. இது கடுமையான காலசர்ப்ப தோஷம். ராகு கேதுக்கள் உங்களை முழுங்கிடுறாங்க மே மாதம். ஆக மே மாதம் ராகு கேதுக்களின் ஆட்டம் தான் அதிகமாக இருக்கும். இவர்கள் தான் வைக்கிறது சட்டமாக இருக்கும். ராகு கேது என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்க போகுது. சூரியனை ராகு விழுங்கும் அந்த பொழுதைத்தான் நாம் சூரிய கிரகணம் என்று சொல்லுகிறோம். சந்திரனை கேது விழுங்கும் அந்த பொழுதைத்தான் சந்திர கிரகணம் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த உலகத்துக்கே வந்து ஒரு கிரகணம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மே மாதம் பெரிய பெரிய சேஞ்சஸ். அதனால தான் இந்த போர், யுத்தம், அறிவிப்பு, பூகம்பம், நிலநடுக்கம், அது இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இது எதுவும் நடக்காது. ஆனால் நடக்கிற மாதிரியே ஒரு வைப்ரேஷனில் வச்சுருக்கு. காரணம் என்னென்னா, இத்தனை கிரக குழப்பம் எல்லாமே இந்த ராகு கேதுக்குள்ளே மாட்டிக்கிற ஒரே காரணம் தான். அவ்வகையிலே நம்ம வந்து இம்மாதம் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். பெரும்பாலும் நாகாத்தம்மன் கோயில், சர்ப்பராஜா கோயில், சர்ப்ப கிரகங்களுக்கு நிறைய நீங்கள் ஆலயங்கள் சென்று வழிபட வேண்டும். புத்து கோயில், புத்து பக்கத்தில் இருக்கவங்க புத்துக்கு பால் ஊற்றணும் போன்ற பரிகாரங்களை தொடர்ந்து செய்வதால், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கவங்க திருநாகேஸ்வரம், திரு பாம்புபுரம்லாம் போனோம், கீழ்பெரும்பள்ளம்லாம் போனோம். இதெல்லாம் போனீங்கன்னா ராகு கேதுக்களுடைய அருளை பெறலாம். அதனால் மே மாதம் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு மாதம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.